இது என்ன அரச பரம்பரையா? இது குடும்பம் தான் பரம்பரையா? இந்த கட்சியில் வரலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆட்சியில் வருவதற்கு மக்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, பிறகு இன்பநிதி வந்துட்டார். இன்னொரு அமைச்சர் சொல்றார், கேவலமா இருக்குது, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அடிமை சாஸ்திரத்தில் எழுதி கொடுத்துட்டார். அடிமை சாஸ்திரத்தில் எழுதி கொடுத்துட்டார். அந்த இன்பநிதி வந்தாலும் அவளுக்கு அதிகாரம் தான் முக்கியம், பதவி தான் முக்கியம். அப்படி பதவியில் இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியில பாதி பேர் அண்ணா திமுக இருக்கிறான். திமுகவில் இருக்கின்ற பாதி பேர் அண்ணா திமுக. 8 அமைச்சர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவங்க அங்க இருக்கிறாங்க. ஆள் இல்லை, திமுகவில் ஆள் இல்லை. எங்கிருந்து போனவங்க தான் அங்கே அமைச்சர் ஆகிட்டாங்க. இங்க எல்லாம் யாரெல்லாம் நீக்கப்பட்டமோ ஒதுக்கப்பட்டமோ அங்க போய் அடைக்கலாகி வந்துடுறாங்க. செல்லாத நோட்டுக்கு எங்காச்சும் வேல்யூ உண்டா? அப்படி செல்லாத ஓட்டு தூக்கி எறியப்பட்டவரெல்லாம் அங்க தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் 19 பேர் அண்ணா திமுகவிலிருந்து போனவங்களுக்கு அங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டார், பலிக்கும். எங்க ஆள் இல்லைங்க, அண்ணா திமுகவில் ஓரம் கட்டப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க அங்க போய் சீட்டு வாங்கி நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. கழுத தெரிஞ்சு கட்டர்பான கதையா திமுக வந்துட்டது. இன்னைக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அந்த செல்வாக்கு இழந்ததுனால இன்னைக்கு நம்ம அரசு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுன்னு சொல்லி 4 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன், செய்யல. இப்ப வேற வழி இல்லாம இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வேக வேகமா ஒரு 10 லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு கல்லூரியில் படிக்கிற இளைஞர்களுக்கு அவங்களுக்கு தான் ஓட்டு இருக்குது. +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு வாக்கு கிடையாது. யாருக்கு வாக்கு இருக்குதோ அவர்களுக்கு இந்த லேப்டாப் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டு 10 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக இன்றைக்கு தினம் ஒரு 3 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. தரமில்லாத லேப்டாப் அண்ணா திமுக ஆட்சிக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இது தவறு இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்தியாச்சு. கடவரி சிந்திச்சு பார்க்கணும். நகர மக்கள் 150% கடவரி உயர்வு. அதுபோல பீக்கவர் டபுள் சார்ஜ் கரண்ட்டுக்கு வாழ்வு 2 மடங்கு வசூல் பண்ணாங்க. வீடு 100% வீட்டு வரி உயர்த்தியாச்சு. மாநகராட்சி 100% வீட்டு வரி உயர்ச்சி. ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்த்துறாங்க. 2 வருஷத்துல 12% உயர்த்தியாச்சு. அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தவருக்கு மாநகராட்சியில் 112% வீட்டு வரி உயர்வு, கடவரி 150% உயர்வு, கரண்ட் பில் 160 வெறும் 67% உயர்வு. இப்படி விலை உயர்த்திய அரசாங்கம் தேவையா? ஒரு பக்கம் உணவுப் பொருள் விலை உயர்வு, ஒரு பக்கம் வீட்டு வரி, கடவரி, குடிநீர் வரி, குப்பைக்கும் வரி போட்டான். அதை கூட விட்டு வைக்கல. அது மட்டும் இல்லை, டாய்லெட் கேவலம். அந்த டாய்லெட்டில் கூட வருமானம் பார்க்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அந்த டாய்லெட்டில் பராமரிப்புக்காக நம்முடைய சென்னை மாநகரத்தில் அது ஒரு நபருக்கு டெண்டர் விடுறாங்க. அதில் ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க வேண்டும். எனக்கு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்கிது இல்லை? கஞ்சா இருக்க, கஞ்சா எல்லா இடத்துலையும் விற்கிறாங்கல்ல. வீதியில் மூல முடக்கு மக்கள் அதிகமாக எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிறான். அதை கட்டுப்படுத்தவே முடியல. ஏன்னா பெரும்பாலும் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் அந்த கஞ்சா விற்கிறது துணை நிற்கிறாங்க. காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல. ஆக இந்த திறமையில்லாத அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காலத்தினால இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிட்டது. ஆக இந்த நம்முடைய பெற்ற செல்வங்கள், குழந்தை செல்வம் பள்ளிக்கு போகுது, கல்லூரிக்கு போகுது, அங்கே போய் இந்த கஞ்சா போதையை பயன்படுத்தி நம் கண் முன்னே சீரழியக்கூடிய காட்சி ஆட்சியில் பார்க்குறோம். திருநெல்வேலியில் 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகள் அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை, வேதனை, எல்லாமே மது அருந்திக்கிட்டு இருக்குது. யார்? பெண் பிள்ளைங்க. அதே போல் செங்கல்பட்டில் பஸ்ஸில் போவேன், யூனிஃபார்ம்லேயே பாட்டலில் மது அருந்தது. எவ்வளோ கொடுமையான காட்சி ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, திருநெல்வேலி பகுதியில் புத்தகம் படிக்கிற கையில் அருவா வச்சுட்டு இருக்கிறான். உள்ள அருவாவை முதுகில் சொருவிட்டு வரான். திடீர்னு அருவாவில் எடுக்க பார்க்குறான். ஏங்க நாடு எப்படி போயிட்டு இருக்கு பாரு.
பள்ளியில் நம்ம எதுக்கு பள்ளி குழந்தைகளை படிக்க வைக்கிறோம்? நல்ல கல்வி செல்வம் கிடைச்சா ஒழுக்கம் கிடைக்கும், பண்பு கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கு கல்லூரிக்கு அனுப்புகிறோம், பள்ளிக்கு அனுப்புகிறோம். ஆனால் இந்த ஆட்சியில், வெக்கங்கட்ட ஆட்சியில் மாணவர்கள் சீரழியக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி உங்களால் வர வேண்டும். இன்றைக்கு பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலம் ஒதுக்கீடு பெற்ற கிரைய பத்திரம் வழங்கப்பட்டவருக்கு கிரைய பத்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். குடிசை மாற்று வாரியத்தில் திட்டப்பகுதி விலைக்கு வாங்கி வாசுபில் அம்மா ஆட்சியில் 92 96 வரை 2001 2006 வரை அரசு துறையின் மூலம் சுமார் 800 பேருக்கு வாரியத்தின் மூலம் பெயர் மாற்றம் செய்து கிரைய பத்திரம் வழங்கப்பட்டது. திமுக ஆட்சி வந்து கிரைய பத்திரம் வழங்க நிறுத்தப்பட்டது. அதிமுக ஆட்சி வந்தால் இந்த கிரைய பத்திரம் கிடைக்கப்பெறாதவர்களுக்கு கிடைக்கப்பெற செய்யும். விருகம்பாக்கம் சூளைப்பள்ளம் திட்ட பகுதியில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர். அவருடைய கோரிக்கையை அரசு பரிசீலித்தார். அம்மாவுடைய ஆட்சியில் கிராம நத்தத்தில் வசிப்பவர்களுக்கு சுமார் 1 லட்சம் தோராய பட்டா வழங்கினார். இதுபோல் கோயம்பேடு பகுதியில் வடக்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதி உள்ளிட்ட பல தெருக்களில் வசிக்கும் மக்கள் கிராம நத்தமாக விழுந்த கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர்களுக்கு தேவையான பட்டா வழங்கப்படும். அதே போல் இந்த ஆட்சியில் மிக பிரமாதமாக அம்மா அவர்கள் ஏழைகளுக்கு குறைந்த விலையில் அம்மா உணவகத்தில் உணவு வழங்கினாங்க. இந்த ஆட்சியில் வேண்டும் என்று திட்டப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்படுகின்ற உணவு கூட தரமாக வழங்கக்கூடாது என்று ஒரு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தில் அம்மா உணவகத்தை அதை மூடப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அதுக்கு கொடுக்குற பொருளை குறைச்சி கொடுக்குறாங்க. தரமில்லாத பொருளை கொடுக்குறாங்க. அதில் பணி செய்த பணியாளர்களை குறைச்சிட்டாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்து தேவையான தரமான பொருள் நம்முடைய அம்மா உணவகத்துக்கு வழங்கப்படும். தேவையான பணியாளர்கள் நியமிப்பாங்க. நம்முடைய ஏழைகளுக்கு சுட சுட சுவையான உணவு அம்மா உணவகத்தில் வழங்கப்படும். மாநகராட்சியில் எந்தெந்த பகுதியில் அம்மா உணவகம் மூடப்பட்டதோ அனைத்தும் திறக்கப்படும். தரமான உணவு ஏழைகளுக்கு வழங்கப்படும். அதே போல இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். 297 அறிவிப்புகள் அதிமுக சார்பாக அறிவிச்சிருக்கிறோம். முக்கியமான அறிவிப்புகள், இன்றைக்கு வரி ஒரு பக்கம் ஏற்றிட்டாங்க, விலைவாசி ஒரு பக்கம் ஏறிச்சு. இதனால் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த கஷ்டத்திலிருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். அதிமுக ஆட்சிக்கு சொன்ன அனைத்து குடும்ப அட்டை இருக்கிற குடும்ப தலைவிகள் வங்கியில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா இருசக்கரை வாங்கணும், 5 லட்சம் பேருக்கு தரப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கரை வாங்கினதுக்கு 25,000 மானியம். தற்போது மகளிர் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி பண்ண உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். வருடத்திற்கு குடும்ப அட்டை வைத்தவர்களுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வருது, தைப்பொங்கல் தொகுப்பு கொடுக்குறோம், அதோட 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். நம்முடைய பெண்கள் தீபாவளி என்று மகிழ்ச்சியோடு கொண்டாட அனைத்து பெண்களுக்கும் பட்டுப்புடவை வழங்கப்படும். நகர பகுதியில் பார்த்தீங்கன்னா வீதியில் கடை ஓரமாக, இந்த நடபாதையில் ஓரமாக கடை வச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். என்னை புதிதாக கடை வாங்கினா எவ்வித முன்ஜாமீனும் இல்லாமல் அவர் 2 லட்சம் வரை கடன் உதவி குறைந்த வட்டியில் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அவருக்கு மீண்டும் தொழில் தொங்க குறைந்த வட்டியில் கடன் உதவி செய்யப்படும். அதே போல் இன்றைக்கு ரேஷன் கடையில் அரிசி வழங்கிட்டு இருக்கிறாங்க,
தரமான அரிசி இல்லை என்று புகார் வந்துகிட்டு இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் எப்படி கடையில் தரமான அரிசி வாங்குறீங்களோ அதே அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். இது அதிமுக உடைய பிரதான அறிவிப்பு. ஏன்னா அது ஒரு தரமான அரிசியாக இருக்க வேணும். நான் ஆலை அதிபர்களை அழைத்து அரிசி தயாரிக்கின்ற ஆலை அதிபர்களை அழைத்து இப்படி தரமான அரிசி எப்படி கொடுக்கும். ஆந்திராவில் இப்படி தரமான அரிசி பார்த்தேன், வாங்கி பார்த்தேன். ரேஷன் கடையில் இப்படி இருக்குது. ஏன் நாம் நம்முடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடாது? அதனால் அதுக்கு பலாயிரக்கணக்கான கோடி செலவானாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் அரசாங்கமே ஏற்று இனி வருகின்ற காலத்தில் அதிமுக ஆட்சி வந்த உடனே ரேஷன் கடையில் தரமான அரிசி கடையில் வழங்குவதோடு தரமான அரிசி, ரேஷன் கடையில் விலையெல்லாம் பருப்பு வழங்கப்படும், விலையெல்லாம் எண்ணெய் வழங்கப்படும். அதே போல அம்மா இல்லம் திட்டம், ஜாதி பாகுபாடு இல்லாமல் மத பாகுபாடு இல்லாமல் ஏழைகள் வீடு இல்லாத இருக்கின்ற ஏழைகளுக்கு நகர்ப்புறத்தில் அற்புதமான காங்கிரீட் வீடு எல்லா ஏழை மக்களுக்கும் வீடுலாம் கட்டு. பட்டியலின மக்கள்லாம் ஆதிராவிட மக்கள், அருந்ததியர் மக்கள், பழங்குடி இவர்களுக்கெல்லாம் அவருடைய வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவருக்கு வீடு இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர்கள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அரசாங்கமே சொந்தமாக இடம் வாங்கி கிராமத்திலிருந்து நகரம் வரை அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதோட முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். பட்டப்படிப்பு படித்து வேலை வாய்ப்பில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். +2 படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல் மீனவர்கள் மீன்பிடி தொழில் ஈடுபடுகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும். அந்த மீனவர் ஏழை குடும்பத்தில் இருந்த மீனவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு பசு வீடுகள் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். கட்டிட தொழில் ஈடுபட்டுக்கின்ற அந்த தொழிலாளி ஏதாவது பணியில் இருக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்தில் 25 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர், அப்புறம் ஆட்டோ ஓட்டுநர்கள், அவர்கள் புதிதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த நிதி 8,000 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கடனுதவி வழங்கப்படும். இந்த பகுதியில் மத்திய அதிமுக ஆட்சியில் தான் கழிவு நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சி. கோயம்பேடு பாலம் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதிமுக ஆட்சியில் ஒன்றுமே செய்யவில்லை என்ற ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வராரு. அதிமுக ஆட்சியில் தான் சென்னை மாநகர மக்களுக்கு தேவையான மழைநீர் வடிகால் வசதி கொண்டு வந்த திட்டம், அதோட பல திட்டங்கள், பல பாலங்கள், அற்புதமான உட்புற சாலைகள், நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் என்பதற்காக அற்புதமான இன்றைக்கு மருத்துவர்கள் நியமித்தோம். இன்றைக்கு எல்லா மருத்துவமனைகளையும் தேவையான அளவுக்கு மருத்துவர் செவிலியர்கள் மருத்துவ பணியால் நியமித்த அரசு அதிமுக அரசாங்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யாராடணும்.